இடியாப்பம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இல்லை ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதுபடி அப்படியே செஞ்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரமதானுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. இவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்மால் ஆனியன் ஃபைன்லி சாப். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் சாட்டே பண்ணோன்னா போதும். அண்ட் half டொமேட்டோ அண்ட் 1/4 பீஸ் ஆஃப் கேப்சிகம் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கேப்சிகம் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரைட் சிக்கன் 1/4 கப். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டுமே ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். நிறைய பேர் இது மேலே அப்படியே எக்கு பிரேக் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். செப்பரேட்டாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 எக் அண்ட் அதுக்கு தேவையான சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஸ்க்ராம்பிள் ஆன அப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ செப்பரேட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குமே அண்ட் டேஸ்ட்டுமே. அப்போ தான் எல்லாத்தோட ஃப்ளேவரும் கிடைக்கும். அண்ட் இந்த பாயிண்டில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கோகனட் மில்க்குமே ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இடியாப்பம் பிரியாணிக்கு எப்போவுமே ஃப்ரெஷ் இடியாப்பம் யூஸ் பண்ண வேண்டாம், லெஃப்ட் ஓவர் இடியாப்பம் யூஸ் பண்ணுங்கள். அதையும் அப்படியே ஆட் பண்ணாமல் இப்படி கோகனட் மில்கில் டிப் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டவே செய்யாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கோகனட் மில்க் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நான் எடுத்துட்டேன். நீங்கள் கொரியாண்டர் லீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.